ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 days பிஃபோர் தாமோதரன் சொல்லி ஒரு நண்பர் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ சாத்விகான்னு சொல்லி 5 months பேபி, சேலத்தை சேர்ந்த பேபி, அவங்களுக்கு SMA டைப் 1ன்னு சொல்லி ஒரு ரேர் டிசீஸ் வந்து ஜெனடிக் டிசார்டர் வந்து அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்குங்க. பிறக்கும்போதே அந்த குழந்தைக்கு வந்து இந்த குறைபாடு இருந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயல்பான வாழ்க்கையை மற்ற குழந்தைங்களை போல இந்த குழந்தையால வாழ முடியாதுங்க. அதோடைய சாப்பாடாகட்டும், அதோடைய இயல்பு வாழ்க்கையாகட்டும், மூச்சு விடுறது கூட அந்த குழந்தை வந்து சிரமப்பட்டு இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே அதுக்கு ஒரு மரபணு குறைபாடு வந்து இருக்கு. ஸோ அந்த ஜீனை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா USA தான் ஜோல்ஸ்மான் சொல்லி ஒரு அறிவக மருந்து இருக்கு. அது கொடுத்தா மட்டும்தான் இந்த குழந்தை வந்து உயிர் வாழவே முடியும். ஏன்னா அந்த குழந்தை கவுண்டிங் த டேஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதிகபட்சம் 2 வருஷம் தான் அந்த குழந்தை வந்து உயிர் வாழ முடியும். அதுக்குள்ள இந்த ஜோல்ஸ்மான்ற மருந்தை USA இருந்து இறக்குமதி பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த ஜீனை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 17 கோடி ரூபாய் தேவைங்க. ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும் இந்த குழந்தையுடைய பெற்றோர். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிரமத்தில் இருக்காங்க அந்த குடும்பம். ஸோ அவங்க வந்து நீங்க வந்து யூடியூபர்ன்றனால வீடியோ மேக் பண்ணி போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த குழந்தையுடைய மெடிக்கல் ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்கு அண்ட் அவங்களுடைய அந்த குழந்தையுடைய தந்தை வந்து என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்னு சொல்லி வீடியோ கிளிப்பிங் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் இப்போ உங்களுக்காக. Pediatric neurologist based in Bangalore Baptist Hospital. This is Mr. Shaktivel, who is the father of little 5.5 months old baby Chatvika, who suffers from a rare disease called as spinal muscular atrophy, which causes her to become weaker, unable to swallow or breathe. And Chatvika is currently struggling for her life. She requires a medicine called as Zolgensma, which costs 16 crores, which can help make her better. Kindly help this family by fundraising for this Zolgensma gene therapy. Thank you. எங்க பேபி தான் சத்விகன், 5 month ஓல்டு பேபி. இப்போ வந்து SMEன்னு ஒரு ரேர் டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகி இப்போ பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஐசியூல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டிசீஸ்னால வந்து பிரீத்திங் இஷ்யூ கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஸோ இப்போ ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து எங்களுக்கு மெடிசன் கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நாங்கள் அவளை காப்பாற்ற முடியும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சாத்விகா அப்படின்ற ஒரு 5 மாச குழந்தை, அவங்க பிறந்த 5 மாசம் தான் ஆகுது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா SMA டைப் 1 அப்படின்ற ஒரு முதுகெலும்பு தசைச்சிதைவு, அதாவது அதுக்கு அர்த்தம் அந்த நோயால வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மா வந்து அந்த ட்ரீட்மெண்ட்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பினான்சியலி. ஏன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு ஊசி ஏதோ ஒன்று போடணும், ஜால்கன்ஸ்மா அப்படின்ற ஒரு மெடிசன். அது அந்த ஒரு மெடிசனோட விலை வந்து 17 கோடி இந்திய மதிப்புப்படி. ஸோ ஒரு மிடில் கிளாஸால கண்டிப்பா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அவங்களால தனியால திரட்டவே முடியாது. ஸோ அதுக்கு இதை நீங்க பாக்குறவங்க யாராவது உங்களால சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அது எவ்வளவா இருந்தாலும் தயவு செய்து பண்ணுங்க. என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். ஸோ இது அப்படியே உங்களுக்கும் தெரியப்படுத்தினா நிறைய பேருக்கு தெரியும், ஷேர் பண்ணுவீங்க அப்படின்றனால தான் இந்த பதிவு. வீடியோக்கு போய் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் இப்போ அவங்களோட நிலைமையா இருக்கு. பெங்களூர்ல தான் இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சாத்விகான்ற இந்த 5 வயசு குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய ஹெல்ப் அப்படின்றது தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களால முடிஞ்ச உதவி நீங்க பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உதவக்கூடிய நிறைய உள்ளங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த தகவல் போய் சென்றடையணும், அதான் நோக்கம். ஸோ அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் ஹெல்ப் நீங்க பண்ணுங்க. ஜிபே நம்பர் கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் ஜிபே நம்பரையும் இம்பாக்ட் குரூப் சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ அதுலயும் நீங்க வந்து யூபிஐ மூலியமா வந்து உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நீங்க பண்ணலாம். அந்த குழந்தைக்கு வந்து அந்த மருந்து கிடைக்கணும், அந்த குழந்தை ரெக்கவர் ஆகணும், இயல்பான வாழ்க்கையை வளமான எதிர்காலம் அந்த குழந்தைக்கு அமையணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசையாகவும் நம்பிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இறைவன் வந்து உதயசம் அப்படின்னு சொல்லி நம்புவோம். உங்களுடைய ஹெல்ப் வந்து தேவைப்படுதுங்க. ஸோ உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க. தேங்க்யூ.